पावन भगवन नाम की जय। पतित पावन राम नाम की जय। राम नाम सत्य है, राम नाम सत्य है, राम नाम सत्य है, सत्य है, सत्य है, राम नाम सत्य है। भगवन नाम साम्राज्य लक्ष्मी तत्सत्सवित श्रीमद्बोधेन्द्र योगीन्द्र देशिकेन्द्रं पादे यस्मरणमात्रेण नाम भक्ति प्रजायते तन्नमामि यतिश्रेष्ठं बोधेन्द्रं जगतां श्रीकण्ठमिव भास्कन्दं शिवनामपरायणं श्रीधरं वेङ्कटेशार्यं जयते गुरुमाश्रयम् यस्याङ्गं कनकाभकामचतुर्थं पालं पुण्डाङ्गिदं वाणी रघुनाथनामसुदय अव्याक्रासकृतारया चेतसि अम्बुजलोचनो यदुपति केरत्यलं राधया तं वै वेङ्कटरामदेशिकवरं सर्व आत्मानामहं भजे सर्व आत्मानामहं भजे हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे नाम संकीर्तनं यस्य सर्व पाप प्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं नमोस्तु नमरूपाय नमोस्तु नमजल्पिने नमोस्तु नमशुद्धाय नमो नममयाय च पतित पावन भगवन नाम की जय। पतित पावन राम नाम की जय। राम नाम सत्य है, राम नाम सत्य है, राम नाम सत्य है, सत्य है, सत्य है, राम नाम सत्य है। तो இந்த சொன்ன விஷயத்துல ஒரு பெரிய பரம்பரை நாமமே போதும் அப்படின்னு சர்வாளுக்கும் கொடுக்கக்கூடிய நாமத்துக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கா. யுகாந்திரமா இருந்தா கூட இப்போ போதேந்திரா மட்டும் வச்சுட்டு ஆரம்பிக்கும் நாம சித்தாந்தம் பண்ணினான். அதிலிருந்து நம்ம ஸ்ரீதர் ஐயாவா சத்குரு சுவாமி அப்புறம் இப்ப நம்ம கூட பிரகிருத்திருந்த அண்ணாதான் சரி. இது ஒரு பக்கம்னு சொன்னா இந்த இடத்துல சொல்ல வேண்டியது அது இல்லை. நடுவிலே கோபாலகிருஷ்ண பாகவத்தை போல பெரியவாள்லாம் இருந்தா அங்க பெரியவாளுடைய சிஷியராக பல்ப பழமா உட்கார்ந்துகிட்ட கான்பூர் சகாபாக அவருக்கு அப்புறம் எங்களுக்கு தொடர்புள்ளே ஒரு சிவகணேஷ் மாமா அவர் இன்னைக்கு மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய சிஷ்யனான அரைக்குறை நான் என் கீழே வந்திருக்கிற உமா இப்படி பரம்பரைப்போம். இவ்வளோ பரம்பரையில இந்த குழந்தை இருக்கு இல்லையா, கல்யாணம் ஆகி போற குழந்தை அனுராதா, அடியனுக்கு அவருக்கு பேர் வைக்கிற பாக்கியமும் கிடைச்சது, பகவான் நாமம் கொடுக்கிற பாக்கியமும் கிடைச்சது. அது அனுஷ நட்சத்திரத்தை பிறந்தா முதல்ல அடியன் தான் போய் பார்க்க சந்தர்ப்பம் கிடைச்சது. உடனே அனுராதா அப்படின்னு வச்சேன். அது அப்படியே நிரந்தரமாச்சுன்னா நம்ம வச்சுக்கிட்டாலும் நிரந்தரம் ஆகாது. பகவானுடைய கிருபை இருந்தாதான் எதுவும் நடக்கும்.
அந்த குழந்தைக்கு இப்போ இவ்வளோ பந்தடி வந்து ஒரு சீதனம் கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு உடம்பு முடியல, நான் வர வேண்டாம்னு நினைச்சேன், இல்லை கல்யாணத்துக்கு மட்டும் வந்துட்டு போகலான்னு நினைச்சேன். ரொம்ப நியமங்கள் உண்டு, நாமத்துக்கு நியமம் இல்லை, கொடுக்குற வாளுக்கு ரொம்ப நியமம் உண்டு. இல்லைன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அதனால இந்த குழந்தைய சீதனமா கொடுக்குறேன்னு முழு யாத்திரையுமே இதுக்காக பண்றது. இது வரைக்கும் எங்கேயும் நடந்ததில்லை, எங்கேயும் நடந்தது. ஒரு விவாக மகோத்சவத்துக்காக ஒரு ராமநாம யாத்திரைன்னா சுக்குண்டம் எத்தனை கோடி ஜன்மாவில் இருக்கணும். ஒரே சொல்றார், 4 லட்சம் கோடி ஜன்மாவிலே நீ செய்திருந்த வேதாத்தியம், யோகம், யாகம், தீர்த்தாடனம், பூஜை, தொடர்பு, அனுஷ்டானம் இவ்வளத்தையும் குறைவதை நீ முடிச்சிருந்து அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா வாயில ஒரு ராமநாமம் உனக்கு வரும் அப்படின்னா இப்ப இந்த குழந்தைக்கு இந்த ராமநாமம் வந்திருக்குன்னா எத்தனை பெரிவாளுடைய ஆசீர்வாதம், எத்தனை காலங்காலமா இருக்க புண்ணிய பலன் வந்திருக்கு. நான் இன்னைக்கு உபன்யாசம் கூட பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா நானும் மாமாலாம் எங்க கடமைன்னு ஒண்ணு எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எது செல்லுபடியாகும், எது செல்லுபடியாகாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா காலம் அப்படி. இப்படிப்பட்ட காலத்தை இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கல்யாணம்ங்கிறத பார்க்குற கோணம் வேறையா இருக்கும். நாங்க பார்க்க போறோம். சொல்லும் போது சொல்லிடா பகவான் நாமத்துக்கு எங்க வேணா சொல்லிடு, யாருக்கு வேணா கொடுத்துடுன்னுட்டு. இப்போ கூட சிலரை பார்க்கும்போது ஏன்னா குருநாதா கூடவே காபந்து பண்றா. எப்படி பண்றா தெரியுமா? நாமத்துக்கு ஒண்ணுல எங்க வேணா போயிடும் அப்படின்னு சொல்லி புதுக்கில நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது சொல்றா, ருச்சி இல்லாத இடத்தில் நாம பிரச்சாரம் செய்யாதே. என் குழந்தைக்காக குமாருக்காக சில நேரத்தில் நாம ஒரு பிடிவாதமா செய்யக்கூடிய காரியம் அது வேற ஒரு கோணத்தை உருவாக்குறது இன்னைக்கு கலியில ஒரு விசேஷமான நிலை. என்னால் என்ன இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாரே தெரியாது இல்லையா, யாருக்கும் தெரியாது. ஆனா இதுல ஒரு ரகசியமும் அடங்கி இருக்கு. ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இது ஒரு பெரிய ஈவெண்ட், 2 நாள் ஈவெண்ட். இந்த 2 நாள் ஈவெண்ட்ல என்னென்னமோ நடந்தது இல்லையா. பகவானுக்கே ஒரு உற்சவம் பண்ணா அந்த உற்சவத்துல முக்கியமா ஒரு அகண்டம் பண்ணணும்னா இப்ப இந்த இடத்துல இந்த அகண்டம் இங்க நடக்குதுன்னு சொன்னால் அது சுக்குல்னால மட்டும்தான். பொதுவா நம்ம எல்லாத்துக்கும் போட்டு திருங்கிற வார்த்தையை போட்டு ஸ்ரீன்னு சம்ஸ்கிருதத்துக்கு சீதனம் அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம்னு சொன்னா திருக்கல்யாணம், திருமணம். நாமமும் மொட்டையா நாமம்னு என் தலைமாரி சொல்லக்கூடாது, திருநாமம். திருநாமம் அது என்ன? அந்த திரு, அந்த திருல சக்கர சௌபாகியம் வருங்கால் ஸ்லோகம் பண்றார் ஐயாவா. அதை சொல்ற, பகவன் நாம சாம்ராஜ்ய லக்ஷ்மி சர்வஸ்வ. ராம்நாம் சொன்ன எனக்கு என்னடா கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா லிஸ்ட் எல்லாம் போட்டு சொல்லல. சர்வஸ்வ விக்கிரகம், நீ எது கேட்டாலும் கிடைக்கணும். அங்கதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது சொல்ற, அது பெருசு இல்லை. உனக்கு தெரியுமா, உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியுமா? நீ ஏதோ சம்மந்தம் இல்லாம கேட்ப, அதையும் அது கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கறதெல்லாம் உண்டு, நம்ம கிட்ட நிறைய உண்டு. நான் அடிக்கடி சொல்றேன், கல்பக விருட்சம், காமதேனு, சித்தாமணி இதெல்லாம் அமிர்தம் கிடையும் போது வந்தது. இதெல்லாம் சும்மா பார்த்தாலே சித்தாமணி எல்லாத்தையும் கொடுத்துரும். மரத்தடியில போய் நின்னாலே கல்பக விருட்சம் நீ நினைச்சதை கொடுத்துரும். 2 பேரை கூட வச்சுட்டு கறந்தா காமதேனு எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா ஒரு கேரண்டி இல்லை, அது நீ கேட்டதை மட்டும்தான் கொடுக்கும். உனக்கு நன்மை செய்யுமா என்று அது பார்க்காது. அதனால ஆண்டாள் கேட்கும்போது சொல்ற,
நான் அசத்தனமா கேட்பேன். யார் ஆண்டாள்? நான் அசத்தனமா ஏதாவது கேட்டுருவேன். நீ கொடுத்தாகணுன்ற கட்டாயம் இல்லை. ஆராய்ந்து அருளேரோ என்பாரா. நீ ஆராய்ச்சி பண்ணி இது எனக்கு கொடுத்தா எனக்கு நன்மை செய்யுமான்னு நீ பார்த்து கொடு. எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்க்க எனக்கு தெரியாது அப்படின்னும் போதுதான் இந்த இடத்துல தான் போதேந்தார் நாம் சித்தாந்தம் பண்ணும்போது அசட்டுத்தனமாவே இருக்கு. நீ எதை வேணா கேளு, கவலைப்படாம கேளு. ஆனா நாமம் மாத்திரேனே நாம பக்தி பிரஜாயத்து. வேற எந்த பக்தியும் சொல்லு. உனக்கு நாம பக்தியை கொடு. ரெண்டு சொல்லு, ராமா ராமான்னு சொல்லி எதவானா கேளு. அது என்ன பண்ணும்னு சொன்னால் உனக்கு நன்மை தருமானால் அவசியம் கொடுத்தே தீரும். உனக்கு அது வேண்டான்னு சொன்னால் அது வேண்டான்னு உன் மனதை புரிய வைக்கும். ஒரு ஆச்சரியமான, அதுக்காக இது எங்க வேணா சொல்லலாம், எங்க வேணா கொடுக்கலாம். இந்த குழந்தை இருக்கு இல்லையா, நான் குமார சொல்றேன். குழந்தை எத்தனை வருஷமா நாமத்தை, எத்தனை வருஷமா பொழுதுன்னைக்கும் நாமம், பொழுதுன்னைக்கும் நாம உடனடியா அதுக்காக எல்லாத்தையும் சண்டை வேற பண்ணுவான். அவனை பொறுத்துக்கும் நாமக்கு தவிர பாக்கி எல்லா கருத்தையும் நாங்கெல்லாம் போலியை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். அவன் ஒரிஜினலே கிரிட்டிசைஸ் பண்ணுவான். அவ்வளவு பேர் அவனுடைய கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? ஊரா நாமம் பக்கத்தில் நான் உட்கார்ந்துருக்கேன், சாட்சி. போதும்னு சொல்ல முடியல, எனக்கு செய்யணும்னு சொல்ல முடியல. வாத்தியார் என்கிட்ட கேட்டார், கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க, 2 மந்திரத்தை சொல்ல சொல்லுங்க. கொஞ்சம் நிறுத்த அது சொல்றேன். விசுவாசமா நாமம் சொல்லி ஒரு ரகசியம் சொல்றேன். எப்படி நாமம் சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு சொல்றேன். கிளம்பி போறா, அங்கிருந்து கோவிந்தபுரத்தை நேரம் வந்து சாப்பாடவாருக்கு கட்டு சாத கூடத்தை விட்டுட்டு போயிட்டா கோவிந்தபுரத்தை பிரசாதம் கிடைச்சு. பரம்பரையை சொல்றேன், எங்கேருந்து எப்படி வந்துருந்துச்சு இந்த பரம்பரை. அப்படி இருந்த குழந்தை இன்னைக்கு இந்த இடத்துல நாமும் சொல்லாம விட்டுடுவாங்க. இல்லை அவர் மாமனார் தான் ராதா கல்யாணம் பண்ணாம விட்டுடுவாரா? யாருக்கு புரிஞ்சிருக்கோ புரியலையோ அதன் மேல பூர்ண நம்பிக்கை உள்ளவா அவசியம் பண்ணியாகும் இல்லையா? ஆனா ஒண்ணு சொல்றேன், இத்தனை வருஷம் இப்ப இந்த பிரதிஷ்டை யாரு? ராமநாம வங்கியின் பிரதிஷ்டை இல்லை, ராமநாம வங்கியின் யாத்திரை இல்லை, நாமலிங்கத்தோடைய பிரதிஷ்டை இல்லை, நாமலிங்கத்தோடைய யாத்திரையும் இல்லை. இது அந்த பள்ளியோடைய தபசு, எங்க குமாரோடைய தபசு. இது கொடுத்தே ஆகணும்னு எல்லாருக்கும் சேவமா இருக்கணும்னு சொன்னார். அந்த பிரார்த்தனை ராம 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 ராம